வெல்கம் டு ஸ்டோரி டைம். முன் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இதனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் மலையிலுள்ள குகையிலும் கெபியிலும் அடைக்கலமானார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேலருடைய உணவையும் விலங்குகள் என எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டனர். இப்படி மீதியானியர்கள் இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தினார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி வேண்டினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி கிதியோன் என்பவரை அழைக்கும்படி ஒரு தூதனை அனுப்பினார். கிதியோன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்ததைப் பற்றி கிதியோன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலர் பொய்யான தேவர்களை வணங்குமிடங்களை அழிக்கும்படி கிதியோனிடம் கர்த்தர் கூறினார். கிதியோன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். இதனால் இஸ்ரவேலர்கள் கிதியோனை கொல்ல விரும்பினர். ஆனால் கிதியோனின் தகப்பன் அவர்களை சமாதானப்படுத்தி கிதியோனை பாதுகாத்தார். கிதியோனோ இஸ்ரவேலரை விடுவிக்க முடியும் என நினைக்கவில்லை. மீதியானிய சேனையில் அதிகமான வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் கிதியோனுக்கு ஞானத்தையும் வலிமையும் கொடுத்தார். அவர்களின் பலத்தால் அல்ல, தேவனின் பலத்தால் வெல்ல முடியும் என்பதை இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்பினார். இதனால் இஸ்ரவேல் வீரர்களில் பயந்தவர்களையும் ஆயத்தம் இல்லாதவர்களையும் அனுப்பிவிட்டார்கள். மீதியாக வெறும் 300 ஆண்கள் மட்டுமே இருந்தார்கள். இறுதியாக இஸ்ரவேலர் போருக்குத் தயாரானார்கள். தேவன் கிதியோனுக்கு மீதியானியரை எவ்வாறு தோற்கடிப்பது எனக் காட்டினார். அதன்படியே ஒவ்வொருவர் கையிலும் எக்காளங்களையும் வெறும் பானைகளையும் அந்தப் பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, இதோ நானும் என்னோடே இருக்கும் சகலமான பேரும் எக்காளம் ஊதும்போது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். அவ்வாறே நடுஜாமத்தில் கிதியோனும் அவரோடிருந்தவர்களும் எக்காளம் ஊதி பானைகளை உடைத்தார்கள். அப்போது மீதியானியர்கள் குழப்பத்தில் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு பின்னர் அவர்கள் அலறியடித்து ஓடினார். இவ்வாறு கிதியோன் கர்த்தரை நம்பியதால் இஸ்ரவேலர் பெரிய மீதியானிய சேனையை வெறும் 300 வீரர்களுடன் மட்டுமே தோற்கடித்தனர். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை விடுவித்தார். ஆம் அன்பு நண்பர்களே, நாமும் நம்மால் இத்தகைய பெரும் காரியங்களை ஜெயிக்க முடியாது என சோர்ந்து இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது நிச்சயமாக நாமும் நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஆமென். Thank you for watching. Subscribe.